தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி தான் கவர் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல இருந்து தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 300+ காலி இடங்கள் இருக்கு இந்தியன் பேங்க்ல. இதுல பாத்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எனி டிகிரி 10th படிச்சிருந்தாலும் சரி, 12th படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் தாராளமா யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48,880 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, மேற்கொண்டு நீங்க ஹையர் லெவல் போஸ்டிங் போக உங்களுக்கான சேலரி கண்டிப்பா growth நல்லாவே இருக்கும். பேங்கிங் ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 02/9/2024. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரெகுலரா பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு அடுத்து என்னென்ன வேலைவாய்ப்பு ரிலவெண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் போல்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா நாங்கள் வீடியோஸ் மேக் பண்ணுவோம். நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனடியே சேரும். ஓகேங்களா, வாங்க இது பத்தி ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் லோக்கல் பேங்க். ஓகேங்களா, லோக்கல் பேங்க் இப்போ உங்க ஊர் பக்கத்தால இந்தியன் பேங்க்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் இப்போ ஜாப் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் இன் JMG ஸ்கேல் 1 அப்படிங்கிற பொசிஷன்ஸ்க்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அதுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் தான். இதுக்கு எக்ஸாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா டோட்டலா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 160. ஓகேங்களா, அதே மாதிரி கர்நாடகா அதுக்கான லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் கன்னடா, அதுக்கு பார்த்தீங்கன்னா 35. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா 50. அதே மாதிரி மகாராஷ்டிரா, மராட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா 40. குஜராத் லாங்குவேஜ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 15. மொத்தமா பார்த்தீங்கன்னா 300 வேகன்சிஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இருந்து 30 வயசு யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இதுக்கான டிகிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்க டிகிரி படிச்சிருந்தா மட்டும் போதுமானது இந்த போஸ்டிங்ஸ்க்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தான். ஓகேங்களா, வேற எந்த கிரைட்டீரியான்னு சொல்ல. இதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 01/7/2024 இதுக்கான கிரைட்டீரியா வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இதுதான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க மெயின் பிடிஎஃப்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிடலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் ஏதோ மாடிஃபிகேஷன் ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேண்டிடேட் ஏதோ அப்ளை பண்ணால் 13/8/2024 இருந்து 2/9/2024. ஓகேங்களா, பேமெண்ட் ஃபீஸ் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 02/9/2024 அதுக்குள்ளார உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்சினா என்ன, எஸ்டினா என்ன, ஓபிசினா என்ன, இடபிள்யூஎஸ்னா என்ன, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுன்னா டீட்டெயிலா பார்த்து அப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான ஸ்கேலர் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் சேலரியா பார்த்தீங்கன்னா 48,480 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, உங்களுடைய லெவலை பொறுத்து உங்களுக்கான சேலரி ப்ரமோஷன் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா 85,920 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது லாஸ்ட் இதுக்கான சேலரி. ஓகேங்களா, உங்களோட கரியர் கோல் பொறுத்து உங்களுக்கான சேலரி கண்டிப்பா இந்தியன் பேங்க்ல இருந்து அதிகமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த பொசிஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனா இருந்த யாரா இருந்தாலும் இந்த போஸ்டிங் தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ், அப்பர் ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன்
என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷெட்யூலர் கேஸ்ட் ஷெட்யூலர் அப்படிங்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷமும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே எக்ஸர்வீஸ்மேன் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வருஷமா இது வந்து இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின், மினிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து 60. இதுக்கான மீடியம் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகேங்களா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். அதே மாதிரி தான் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் பேங்க் அவேர்னஸில் வந்து 40 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மீடியம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி தான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ். ஓகேங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40. அதுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 நிமிட்ஸ். ஓகேங்களா. டேட்டா அனலிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸஸ். இதுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி, அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 3 hours நடக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 115. ஓகேங்களா. இதுக்கான ப்ரீவியஸ் இயர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. இதுக்கான இன்டர்வியூ பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் நடக்கு இல்லையா. இதுக்கான மினிமமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 45 to 45% மேலே நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் இந்த எக்ஸாமில். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி, ஓபிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூசி யாராக இருந்தாலும் இந்த போர்ஷன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 45% மேலே வந்து இதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் செலக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் த்ரூ அவுட் உங்களுக்கு மெயிலில் தான் வரும். ஓகேங்களா. இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கீழே இந்தியன் பேங்கோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க்கும் அதோட ஹெல்ப்லைன் நம்பரும் இல்லை ஹெல்ப்லைன் வெப்சைட் லிங்க்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தரேன். ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் உங்களோட டிக்ளரேஷன் எழுதி உங்களோட இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் கேன் பி அப்ளை ஆன் 13/8/2024 02/9/2024 முடிக்கும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இதுக்கான டிக்ளரேஷன் வந்து இதுதான். இந்த இடத்துல இருக்கையா ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை பேர் எழுதி உங்களுடைய ஓன் ரைட்டிங்கில் எழுதி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்க. இது வந்து எதுக்காகனா இது வந்து என்னோட டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் தான், அதன் அடிப்படையில் தான் இதை வந்து நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி பிடபிள்யூசி கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 175. ஓகேங்களா. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான். ஓகேங்களா. இந்த அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா. நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக நான் வந்து இணைக்கிறேன். ஓகேங்களா.